வணக்கம். இன்னைக்கு நாம பச்சை மஞ்சளோட அற்புதமான மருத்துவ குணங்கள பத்தி பார்க்க போறோம். சரி, சாதாரண மஞ்சள் தூளை விட இந்த பச்சை மஞ்சள் ஏன் இவ்ளோ ஸ்பெஷல்? பொடி மஞ்சளை விட இதுல மருத்துவ குணம் ரொம்ப அதிகம். நம்ம முன்னோர்கள் இதைத்தான் பயன்படுத்தினாங்க. முதல்ல இது எப்படி நம்ம நோய் எதிர்ப்பு சக்திய அதிகரிக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முக்கிய காரணம் குர்குமின். இந்த சத்து பச்சை மஞ்சள்ல ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த குர்குமின் தான் சளி, காய்ச்சல் வராம நம்ம உடம்ப பாதுகாக்குது. அடுத்து ரெண்டாவது நன்மை, இது செரிமானத்துக்கு எப்படி உதவுதுன்னு பாப்போம். இதை எப்படி பயன்படுத்தணும்னா, காலையில வெறும் வயித்துல இப்படி செஞ்சு பாருங்க. இந்த பழக்கம் செரிமானத்தை சரி செஞ்சு வயிற்று உப்பு சத்தையும் குறைக்கும். அடுத்ததா மூணாவது பாயிண்ட், இது மூட்டு வலியை எப்படி குறைக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா பச்சை மஞ்சள் ஒரு இயற்கையான வலி நிவாரணி, அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. மூட்டு வலி, உடம்பு வலிக்கு பச்சை மஞ்சளை பால்ல கலந்து குடிச்சா நல்ல பலன் கிடைக்கும். சரி, நாலாவதா நம்ம சருமத்துக்கு இது எப்படி நல்லது செய்யுதுன்னு பாப்போமா. பச்சை மஞ்சளை அரைச்சு முகத்துல தடவுனா பருக்களும் கரும்புள்ளிகளும் குறையும். இதனால உங்க சருமம் நல்ல பிரகாசமா இன்னும் பொலிவா மாறும். கடைசியா அஞ்சாவது முக்கியமான நன்மை, நம்ம ரத்தத்தை சுத்திகரிக்கிறது. ஆமா, பச்சை மஞ்சள் நம்ம ரத்தத்தை சுத்தமா வச்சுக்க ரொம்பவே உதவுது. இதன் மூலமா உடம்புல இருக்கிற நச்சுக்கள் எல்லாம் சுலபமா வெளியேறிடும். ஓகே, ஆனா இதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். ஏதுமே அளவா இருக்கணும். கர்ப்பிணிகளும் உடல்நல பிரச்சனை இருக்கிறவங்களும் டாக்டர் கிட்ட கேட்டுக்கோங்க. சரி, இந்த இயற்கை அற்புதத்தை நீங்க எப்படி உங்க வாழ்க்கையில பயன்படுத்த போறீங்க யோசிச்சு பாருங்க.